தினகரன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். பிளஸ் டூ முடிச்சாச்சு, மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, 50% தான் இருக்கு. இதுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறது? சுத்தி இருக்கிறவங்க சுத்திட்டு இருக்காங்க. இல்ல நான் ஃபெயில் ஆகிட்டேன், அடுத்து என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இல்ல நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், பட் எனக்கு ஒரு கோர்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஆனா வீட்டை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸா அவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்குதான் பதில் சொல்றதுக்காக சீனியர் பிரான்ச் மேனேஜர் சென்னை சாமியில மேம் மாலதி மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண போறாங்க. சொல்லுங்க மேம். வணக்கம். வணக்கம். ஜெனரலா வந்து இன்னைக்கு பெரிய பிசினஸ் அது எப்பவுமே இருக்கிற ஒரு பிசினஸ் அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபுட் தான். ஆமா. ஸோ அதுக்கு ஒரு படிப்பு அப்படிங்கும் போது இது ஆக்சுவலி பெரிய படிப்பு, பெரிய விஷயம். ஆனா இன்னமும் வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க போறியா அப்படின்பாங்க. அது நல்ல மார்க் எடுத்துட்டு கட்டாக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க போறேன்னு சொன்னா முதல்ல திட்டு விடும். ஸோ ஆக்சுவலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சம்பளம் எல்லாம் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஆக்சுவலி இட்ஸ் a proud moment தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறது. ஆக்சுவலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னாவே வந்துட்டு அது ஒரு ஹோட்டல் அது ஒரு படிப்பா அப்படின்றது அந்த காலத்துல ஒரு இதுவா இருக்கும். பட் இந்த காலத்துல அப்படி கிடையாது. இது என்னன்னா இது growing always வந்து எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்லி இன்ஜினியரிங் அண்ட் டாக்டர்ஸ் மட்டும்தான் அந்த பிரஸ்டீஜ் இஷ்யூவாஸ் இது பண்ணாங்க. இப்ப நீங்க கூட பாத்துக்கலாம், குக்கு வித் கோமாளில வெங்கட் பட் சார் இருக்காரு, தாமு சார் இருக்காரு. இவங்க எல்லாமே அந்த காலத்துல இருந்தே வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து படிச்சு வந்தாங்க தான். பட் இதுல வந்து முத்திரை பதிக்கிறது அவங்களோட வந்து பேஷன். அதுல இருந்து கரெக்டா இது பண்ணாவே போதும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னாவே உங்களுக்கு வந்து ஞாபகம் வர்றது வந்து சென்னை சமுதா தான் எல்லாருக்குமே. இதுல வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து வேற 4 core டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்ஜினியரிங்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஐ மீன் ட்ரிபிள் எடுத்தீங்கன்னா அது உள்ளதான் போகணும், பிடெக் எடுத்தீங்கன்னா அது உள்ளதான் போகணும். இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஸ்பெஷலிஸ்ட் ஒண்ணு இருக்கும். பட் வேற வந்துட்டு இங்க அப்படி கிடையாது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 4 core டிபார்ட்மெண்ட்ஸ். வேற ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், எஃப்என்டி சர்வீஸ், ஃபுட் ப்ரொடக்ஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இப்ப ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னாலே சமையல் தான், அந்த சமையல் தான் அப்படின்றத தவிர்த்து இதுவும் இருக்கு. எந்த ஒரு இதுலயுமே ஆர்கனைசேஷன்லயும் பாருங்க, வீட்லயும் பாருங்க, நீங்க இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டா இன்வால்வ் ஆகும். யூ ஹாவ் டு வெல்கம் தான். நம்ம வந்து ஒரு விருந்தோம்பல் பண்ணணும்னா வர கெஸ்ட் வந்து நம்ம இன்வைட் பண்ணணும். அதுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் ஆகலாம், வாங்க சிரிச்சுட்டு பேசுறதும் சரி, அந்த இன்விடேஷன் கொடுக்கறதும் சரி, இது எல்லாமே வந்துட்டு தட் இஸ் பேசிக்கான ஃப்ரண்ட் ஆஃபீஸ். அந்த ஹோட்டல்ல எப்படி வெல்கம் பண்றாங்க, செக்இன் செக் அவுட் எப்படி பண்றாங்க, அந்த கேஷியர்ஸ் டிரான்சாக்சன்ஸ் எப்படி நடக்குது, அவங்க லக்கேஜ் ஹேண்ட்லிங்ஸ் எப்படி பண்றாங்க, இது பெல்டர்ஸ்க்கு எப்படி இது ஆகுது, அந்த டிபார்ட்மெண்ட்லயே ஒரு 4 or 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் உள்ள உட்காந்துட்டு இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மெயின் டிபார்ட்மெண்ட்ல சப் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன், ரிசர்வேஷன்ஸ், இது எல்லாமே இருக்கும். நீங்க நீங்க தாஜ் போங்க, ஹயாத் போங்க, தாஜ் கமாண்டர் போங்க, எது வேணா எவ்வளவு பெரிய ஹோட்டல் போனாலும் இந்த 4 மெயின் கோர் டிபார்ட்மெண்ட் இல்லாம எந்த இதுவுமே ரன் ஆகாது. I mean totally இதுவாகும். So front office is this one. And second one is the F&B service, food and beverage service. You know what is food and beverage service? You have the food and beverage ரெண்டுமே வந்து அது உள்ள வருது. அது வந்து சர்வீஸ். இது ரெண்டுத்தையும் சர்வீஸ் பண்ணதான் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். இது வந்து எப்படி இன்வால்வ் அந்த பார் மேனேஜர், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், பேங்க்வெட் மேனேஜர்ஸ், இந்த அவுட்லெட் மேனேஜர்ஸ், இது எல்லாமே இன்வால்வ் ஆகுது ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். வேற கெஸ்ட் எப்படி மூவி தியேட்டர்ஸ்ல மால்ஸ்ல சர்விங் இல்லையா, தட் ஆல்சோ வில் கம் அண்டர் த F&B சர்வீஸ் தான். ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் உள்ள வரும். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்டீவர்ட், கேப்டன், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், கார்பரேட் மேனேஜர், அப்படி F&B மேனேஜர் டாப் 1. ஒவ்வொரு இதுவும் வந்து கேட்டகரி வந்து ஹையரார்கி வந்து வில் கோ லைக் தட். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போவோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இது போடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நான் லாஸ்ட்ல நீங்க நினைக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு வரேன். அடுத்து வந்து ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஹவுஸ் கீப்பிங்கா, ஐயோ இது ஒன்லி கிளீனிங்கா, ஒன்லி ரூம் கிளீனிங் பண்ணுமா, இப்படிதான் இருக்குமா அப்படிலாம் ஃபீல் பண்றோம். ஹவுஸ் கீப்பிங் இஸ் நாட் லைக் தட். ஹவுஸ் கீப்பிங் இஸ் தட். அதை தவிர்த்து அது உள்ள வந்து பல இது உட்காந்துட்டு இருக்கு. ஐ மீன் அது உள்ள வந்து ஃபிளார் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஹவுஸ் கீப்பிங் இல்ல வந்து ஃபிளார் அரேஞ்ச்மெண்ட்ஸ், என்ன பொக்கே பண்றது, ஒரு ஃபிளார் ஷாப் வைக்கிறது, ஒரு பேஸ்ல இருந்து ஒரு ரேப் ரோஸ்ல இருந்து ஒரு பெரிய பெரிய அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்றது. நீங்க சாதாரணமா ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்ப நீங்களே பாத்துட்டீங்க, ஒரு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் அங்க இங்கெல்லாம் நம்ம போனோம்னா பக்கத்துலயே பெரிய மால் பக்கத்துலயே ஃபிளவர் ஷாப் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்குமே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்டத்தட்ட 10,000 more than 10,000 ரெவன்யூ கொடுக்குற ஒரு இதுவா இருக்கும். ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டுமே தட் வில் செல்லிங் ஃபார் 1,000 rupees மேலேயே தான் செல் பண்ணுவாங்க. இது கத்து கொடுக்குற டிபார்ட்மெண்ட் ஹவுஸ் கீப்பிங் தான்.
Next is the laundry. The main laundry will be there. All in and out எப்படி பண்ணும், என்ன மாதிரி ironing, என்ன மாதிரி dry cleaning, இது எல்லாமே கத்துக்கிறது அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து pest control. Pest control எப்படி eradicate பண்ணணும் எல்லாமே. And next is the infra. Infra நம்ம எப்படி வச்சுக்கணும், என்னென்ன இதுல வந்து நம்ம எது வச்சா சூட் ஆகும், what is the color combinations, இது எல்லாமே படிக்கிறது ஹவுஸ் கீப்பிங் இல்லதான். So house keeping is not only for the cleaning. இந்த ஹவுஸ் கீப்பிங்ல இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க லீலா பேலஸ் எடுத்துக்கலாம். 240 ரூம்ஸ் இருக்குன்னு வைங்க. ரிசப்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல ஒரு 2-3 பேங்க்வெட் ஹால் இருக்கும், அவுட்லெட் ஒரு 7-8 கிட்ட இருக்கும். இது ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரி பண்ண உடனே கெஸ்ட் அப்சர்வ் பண்ணது என்ன, கிளீனிங். இப்ப உள்ள என்ட்ரி பண்ண உடனே ஒரு சின்ன பேப்பர்ஸ் இருந்தா கூட கெஸ்ட் வந்து வாட் இஸ் திஸ், ஒரு நாளைக்கு வந்து அவங்களோட ஒரு ரூம் பேமெண்டே வந்து 50,000 இருக்கும். ஒரு நாளைக்கு நான் 50,000 ரூபாய் கொடுத்து நான் ஸ்டே பண்றேன்னா ஹவு த கிளீனிங் இட் வில் பி, எவ்வளவு ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் ஆக்கணும்ன்றது ஜஸ்ட் லெட்டர். அது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஐ மீன் லாபில இருந்து கொண்டு வந்து மேல டெரஸ் வரைக்கும் அது உள்ள உட்காரும். அப்ப ஹவுஸ் கீப்பிங் இஸ் த பேக் போன் ஆஃப் எவ்ரி ஆர்கனைசேஷன். ஹவுஸ் கீப்பிங் பக்காவா இருந்தாதான் உள்ள வருவாங்க, ரெவென்யூ வந்து கிரியேட் ஆகும். Everybody is thinking front office can create the revenue and F&B can create the revenue, food production can revenue create. ஆனா housekeeping cleaning தான் மெயின். நீங்க கண்டிப்பா ஒரு சின்ன காக்ரோச், ஒரு சின்ன ஏன்னா ஒரு ஈ பறந்தா கூட கெஸ்ட் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சோ அதுல வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுப்பாங்க பெரிய பெரிய ஆர்கனைசேஷன். சோ ஹவுஸ் கீப்பிங் இஸ் த பேக் போன், இஸ் த மெயின் ஒன். அது கிளீனிங்கை தவிர்த்து எல்லாமே இருக்கு, அதுல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அது உள்ள இருக்கு. அந்த பேஷனோட நம்ம படிச்சாவே அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வேலை தெரிஞ்சாதான் அடுத்தவங்க வேலை வாங்க முடியும். சோ வி ஹவ் டு லேர்ன் த ஜாப். இந்த ஒரு கிளாஸ் கிளீன் பண்ணனா என்ன ப்ரொசீஜர், ஜஸ்ட் லைக் நம்ம வீட்டுல கிளாத் எடுத்து துடைக்கிற மாதிரி எல்லாம் துடைக்கவே முடியாது. First you டச் பண்ணோம். First step is that we have to wipe it with the newspaper, then we have to spray with the Colocoline. அதை வந்து zigzag பண்ணுமா, horizontal பண்ணுமா, இது எப்படி கோடு இல்லாம பண்ணணும், இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வந்து ஒவ்வொரு கிளீனிங்க்கும் இருக்கும். இட்ஸ் அ ஹார்ட் ஆக்சுவலா. அது வந்து நல்லா லைக் பண்ணி பண்ணாங்கன்னா தாராளமா பண்ணுவாங்க அவங்க. அதுல யூ கேனாட் சே இப்ப என்ன சொல்றதுன்னா ஒன்லி கிளீனிங் மட்டும் இல்ல. ஐ மீன் கெஸ்ட் எக்ஸிகியூட்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சு, சூப்பர்வைசர்ல இருந்து ஆரம்பிச்சு, மெயின் எக்ஸிகியூட்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சு எக்ஸிகியூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் லெவலுக்கு போவாது. ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் இதுவே வந்து நீங்க ஹயாத் என்ன வேணா எடுத்துக்கோங்க. நம்ம 7th இதுல கூட இருக்கும். ஐ மீன் லீலா பேலஸ் என்ன இருந்தாலும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹவுஸ் கீப்பரோட சேலரியே கிட்டத்தட்ட 5 lakhs per month. அதெல்லாம் just like that we cannot get. We have to study. நம்மளோட 5 years experience இருந்தாலே ஈஸியா கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் we are coming to that. நம்ம எப்பவுமே நினைக்கிறோம்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா ஒன்லி சமையல் இல்லையா, அந்த சமையலுக்கு இப்ப வரும். இந்த சமையலுக்கு வந்தாவே வந்துட்டு அது வந்து பேஷன் தான். பட் அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். அந்த என்ன சொல்றதுன்னா அந்த பொறுமை காக்கணும். ஐ மீன் அந்த காண்டியோ இல்ல இந்தியனோ அந்த சவுத் இந்தியன் இதுவோ என்ன டிஷ் பண்ணாலும் அதுல என்ன கான்சன்ட்ரேஷன் யூ ஹேவ் டு கிவ் வெரி மச். And 12 hours they have to stand with the நம்ம வந்து அந்த ஃபியூல் கிட்ட தான் நம்ம வந்து நிக்கணும். ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு வந்து அழுக்காகக்கூடாது. நீட் அண்ட் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா இருக்கணும். எப்படி கட் நம்ம வந்து வீட்டுல கட் பண்ண போது எப்படி எல்லாம் கட் பண்ணி போயிடும். ஒரு ஆனியன் கட் பண்ணாலும் ஒரு சில்லி கட் பண்ண ஸ்டைல், அந்த ஸ்டைலிஷ் ஸ்லைஸ் அழகா போடுவாங்க அவங்க. அதுல வந்து எல்லாமே கத்து தருவாங்க. So this will be helpful for the most interested department, food productions. அதுலயும் பல கலைகள் இருக்கு. அதையும் கத்துக்கிட்டு பெரிய பெரிய ஆளுங்க வந்துட்டு உருவாகுது அதுலயும் இல்லை. ஆனா அந்த செஃப்க்கு வந்து கரெக்டா நிறைய பொறுமை வேணும். நம்ம வந்து வீட்டுல சமைக்கிறது முக்காவாசி கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. அங்க எடுக்கிறது பாய்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து வருவாங்க, ஆனா பாய்ஸ் தான் நிறைய வந்து செஃப்பா இருப்பாங்க. நீங்க பாத்துக்கலாம். அப்ப பாய்ஸ்க்கு எவ்வளவு பொறுமையா இருந்தா அவங்க எவ்வளவு பிரமாதமா சமைக்கிறதா இருந்தா அப்படி பண்ணுவாங்க. இந்த 4 core departments மெயின் ஃபார் த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சோ இதுல ஆப்ஷன் வந்து உள்ள நிறைய இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயே சப் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய போறதுனால லேக் வைஸ் சேலரின்றது கண்டிப்பா இது உள்ள எப்பவுமே இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு ஹோட்டல்ல மட்டும்தான் வேலை இருக்குன்றது கிடையாது. ஷிப்ல இருக்கு, அண்ட் ஐடி கம்பெனில இருக்கு. ஐடி கம்பெனி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஐடி கம்பெனில போனா நம்மளுக்கு என்ன ரூம்ஸே இல்லையே, எப்படி உங்களுக்கு வேலை இருக்கும்லாம் கிடையாது. அதுலயும் எஃப்என்பி சர்வீஸ் இன்வால்வ் ஆகும், ஹவுஸ் கீப்பிங் இன்வால்வ் ஆகும், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இன்வால்வ் ஆகும், பிளஸ் ஃபுட் ப்ரொடக்ஷனும் இன்வால்வ் ஆகும். இன்வைட் பண்ணல இருந்து அவங்களை கிளீனிங்கா வச்சுக்கிறது இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸுமே இன்வால்வ் ஆகும். சோ அங்கேயும் ஹெவி சேலரி தான், இட்ஸ் லேக் வைஸ் சேலரி தான் அவங்க கொடுக்கறோம். ஈவன் ஹாஸ்பிட்டல்ல கூட we are working. ஹாஸ்பிட்டல் இந்த 4 டிபார்ட்மெண்ட் எல்லாமே கிடையாது. டயட்டோட சமைக்கிறதுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் இது இன்வால்விங்.
அவங்களுக்கு எப்படி சர்வ் பண்றது will be involving. நீங்க வந்துட்டு பெரிய பெரிய இது வந்துட்டு மியாட் ஆர் ஓசரம் ஆர் whatever it is நம்ம உள்ள போனாவே அதை எப்படி கரெக்டா கொண்டு போறதுல ப்ரொசீஜர்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி கொண்டு போறாங்க. அப்பதான் வந்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இது இருக்கும். அது இப்ப நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இது பண்ற மாதிரி எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வந்து இது பண்ண முடியாது. அந்த சர்வீஸ் will be the difference. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் வெர்ச்சர் சர்வீஸ் கரெக்டா பண்ணுவாங்க. பட் இங்க அதை விட ஒரு படி மேல அந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்தது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி வருது. So hotel management படிச்சா only ஹோட்டல்ல மட்டுமே கிடையாது. There's a working on everywhere. So we have given 31,651 students placement so far. அந்த placement எல்லாமே abroad and as well as the national internationals எல்லாமே வைஸ் தான். And 604 foreign IIT is a 52 lakhs per annum. கிட்டத்தட்ட 5 lakhs மேலேயே அவனுக்கு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வந்து the students is getting. We are placed for the foreign IIT and placement. And this all will be considered as the we are the number one. Chennai Samudra is the number one in the காமிக்குது. But hotel management, we are the father of the hotel management. Okay. So முன்னாடி வந்து hotel management அப்படினாவே it's for மார்க் கம்மியான ஸ்டூடண்ட்ஸ், அது வந்து பெரியான ஸ்டூடண்ட்ஸ் இப்படி எல்லாம் வச்சிருந்தாங்க. வேற ரேஞ்ச் இப்போ ரிவர்ஸ் ஆயிட்டுனா வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா எவ்வளவு மார்க் மினிமம் இருக்கணும்? Minimum is that more than 70% இருக்கணும் மேம். ஆக்சுவலா more than 70 இருக்கணும். 60% இருந்து ஆரம்பிச்சோம்னா that will be. பட் ஆனா இதுல வந்து நீங்க என்ன சொல்றது பிசிக்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் உள்ள வந்து நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. கண்டிப்பா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் நோ மேத்ஸ் நோ பிசிக்ஸ் they can enjoy and study. 90% practical. அந்த 90% practicalல என்ன அவங்க பிராக்டிகலா பண்ண போறாங்களோ அதுதான் தியரியாவும் எழுத போறாங்க. So practically பண்ண we are enjoying and doing தான் இருக்கும். 70% மார்க் எடுத்தான்றது மட்டும் இது கிடையாது. 60% 50% we are the pathway. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் தான் வந்து ஃபியூச்சர்ல ஃப்ரெண்ட்லியே கொடி நாட்டுவாங்க. அவங்கதான் எப்பவுமே வந்துட்டு அதனால ஒவ்வொரு திறமையுமே அவங்க வந்து உள்ள வந்து பண்ணாதான் பிராக்டிகலா பண்ணாதான் தெரியும் what they are having in the mind. அதை நம்ம வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல கண்டிப்பா இருக்கு. 50% மார்க்ன்றது எலிஜிபிள் தான். டிப்ளமோ கோர்ஸ் எலிஜிபிலிட்டி Diploma course eligibility the same thing. Mark will be there. அவங்களுக்கு மார்க் இருக்கணும். The 50% and 60% இன்றது மார்க் has to be there. Have to have that. And கரெக்டான டைம்க்கு வந்துட்டு we have to have the follow AAA. Attendance, attitude, academic. Attendance னா ரெகுலரா காலேஜ் வருது. Attitudeனா இவங்க attitude is not only இவங்க கிட்ட பிஹேவ் பண்ணா அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணா அது மட்டுமே கிடையாது. They have to come in correct time. They have to come in the grooming. இது எல்லாமே அது உள்ள இருக்கும். How to talk to them, how to your body language, இது எல்லாமே ஆட்டிடியூட்ல வரும். அதுக்கப்புறம் தேர்ட் அகடமிக். நீங்க 100 out of 100 இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இது ரெண்டும் விட அகடமிக் தானா வந்துடும். படிப்புன்றது தானா வரும். நீங்க 50% எழுதவும் we are happy. பட் ஆனா காலேஜ்க்கு நீங்க ரெகுலரா வந்தாதான் என்னன்றதை கத்துக்க முடியும். சோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் கத்துக்க போறீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த சிச்சுவேஷன்ஸ் வேற, அந்த எஜுகேஷனோட தரம் வேற, இன்னைக்கு வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஹோட்டல் பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டுலயே டாப் பிசினஸா மாறி இருக்கு. எந்த அளவுக்கு வந்து மற்ற படிப்புகளா இருக்கும் அதை விட டாப் இல்லை. ஏன்னா என்னைக்குமே நமக்கு பசி இருந்துட்டே இருக்கும், சாப்பாடு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கிடையாது. இன்னைக்கு டாப் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்றாங்க. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இப்ப அதுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.